வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 42. லாஸ்ட் சாப்டர்ல ஹீரோ ஃப்ளவர் ஸ்வாட் சுப்ரீமை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதை அவங்க எவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா பிளாக் பண்ணாலும் ஒரு பாயிண்ட்ல வேற வழி இல்லாம அவங்களோட அட்டாக்கை யூஸ் பண்ணி ஹீரோவோட அட்டாக்கை கேன்சல் பண்ணிருப்பாங்க. அப்பவே ஹீரோவோட 3 அட்டாக்குக்கு இவங்க அட்டாக் பண்ண மாட்டேன்னு கொடுத்த வாக்க மீறிட்டாங்க. இருந்தும் ஹீரோ ஹெவன்லி ஸ்லாஷ்ன்ற ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணிருப்பான். அதை கான்ஃபிடென்ட்டா பிளாக் பண்ண ஃப்ளவர் ஸ்வாட் சுப்ரீம் அதனோட ஃபோர்ஸ் தாங்காம அந்த அட்டாக் ரொம்ப கிட்ட வந்ததுனால ஐயோ என்னோட அழகான மூஞ்சின்னு அலறியிருப்பாங்க. அந்த நேரத்துல அவனோட அட்டாக்கை கேன்சல் பண்ணி அவங்க கழுத்துல கத்திய வச்சு அந்த சண்டையில ஹீரோ ஜெயிச்சிருவான். ஹீரோ ஜெயிச்ச விஷயத்த ஸ்வாட் சுப்ரீமால நம்பவே முடியாதப்போ அவன் சோரிங் ஸ்வாட் அட்டாக் கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்ணிட்டான்றதையும் ஹெவன்லி டிவைன் பில்ல கன்சியூம் பண்ண காரணமா தான் ஜெயிக்க முடிஞ்சதுன்ற விஷயத்த சொல்லியிருப்பான். சரி, நீங்க ஜெயிச்சது தான், உங்களுக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்டப்போ நான் உங்களை தரக்குறைவா நடத்தினதுக்காக என்னோட மன்னிப்பை நீங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஸ்வாட் சுப்ரீமை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். இந்த வாழ்க்கையிலேயாச்சு ஃப்ளவர் ஸ்வாட் சுப்ரீமோட வீதி ஹீரோவோட கடந்த வாழ்க்கையை விட வித்தியாசமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு 2 பேரும் அன்னைக்கு விடை பெற்றிருப்பாங்க. சாப்டர் தொடங்கினதும் அடுத்த நாள் அதே இடத்துல நீ கேட்ட மன்னிப்பை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஸ்வாட் சுப்ரீம் ஹீரோவை சந்திக்கிறாங்க. அவங்கள பாக்குற ஹீரோ இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு மோசமா இருக்காங்க, இன்னைக்கு நேத்து என் கூட தோத்ததுனால இவங்க ஒழுங்காவே தூங்கலையான்னு திங்க் பண்ணிட்டு ஹீரோவோட மன்னிப்பை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான். அப்போ நேத்து நடந்த சண்டையில நான் தோத்துட்டேன்றத ஒத்துக்கிறேன், ஆனா மறுபடியும் இன்னைக்கு சண்டை போடுவோம்னு சொல்றாங்க. அதுக்கு நான் மறுக்கிறேன்றான். எதுக்குன்னு கேட்டதுக்கு ஏன்னா மறுபடியும் நம்ம சண்டை போட்டா நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நீங்க மட்டும் என்ன கேர்லெஸ்ஸா எடுத்துக்கலனா எனக்கு 3 அட்டாக்குக்கான வாய்ப்பை கொடுத்துருக்க மாட்டீங்க, அது மட்டும் இல்லனா உங்களை எதிர்த்து நான் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றான். நீங்க தான் ஆல்ரெடி சோரிங் ஸ்வாட் அட்டாக்கை மாஸ்டர் பண்ணிட்டீங்களே, அது போக போதுமான அளவுக்கு இன்டர்னல் எனர்ஜியும் உங்களுக்கு இருக்கு, நம்ம மறுபடியும் சண்டை போட்டாலும் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. என்னால முடியாது, வாழ்க்கையில எப்பவாச்சும் தான் லக் அடிக்கும், அந்த லக்க என்னோட ஸ்கில்லுன்னு நினைக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாதுன்றான். அப்ப வேணா இப்படி வச்சுப்போமா, நான் ஜெயிச்சேனா நீங்க எனக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை, அதே சமயம் நான் தோத்துட்டேனா நீங்க கேட்கறது எதுனாலும் நான் பண்றேன்றாங்க. அதை கேட்ட ஹீரோ இவங்க எதுக்கு இவ்வளவு முட்டாள்தனமாவும் அப்பாவியாவும் முடிவெடுக்கிறாங்க, இப்பதான் எனக்கு புரியுது, இவங்க என்னோட கடந்த காலத்துல டிமானிக் கல்ட்டோட லீடர் ஆனப்போ எல்லாரையும் கொன்னு எப்படி டாப்புக்கு வந்தாங்கன்னு, அதே சமயத்துல வந்த வேகத்துக்கு எப்படி ஒண்ணும் இல்லாம போனாங்கன்னு, வெறும் பெருமைக்காகவா இப்படி செய்யறாங்க, நான் என்ன கேட்க போறேன்றது கூட அவங்களுக்கு தெரியாது, அப்புறம் எதுக்காக நான் எது வேணாலும் செய்யறேன்னு சொல்லணும்னு திங்க் பண்ணிட்டு இங்க பாருங்க ஸ்வாட் சுப்ரீம், நேத்து நமக்குள்ள நடந்த சண்டைய நான் யார்கிட்டயும் சொல்ல போறது கிடையாது, அதனால என்ன தோக்கடிக்கணும்னு குறிக்கோளோட சுத்தாம தயவு செஞ்சு ப்ராப்பரா போய் ரெஸ்ட் எடுங்க, உங்களை பாக்குறதுக்கே நோயாளி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஹீரோ திரும்பி நடந்து போக ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்றாங்க. அதுக்கு நீங்க அசிங்கப்பட ஒண்ணுமே இல்ல, நான் சொன்ன மாதிரி வெறும் லக்குனால தான் நான் ஜெயிச்சேன்றான். நான் சண்டையில தோத்ததுக்காக மட்டும் இல்ல, பயத்துல என்னோட முகத்துக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நான் கத்துனதுக்காக, அது என்னோட ஞாபகத்துக்கு வரும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கேவலமா இருக்குன்றாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வருது, இல்ல என்னோட முகத்துல மட்டும் வேணான்னு ஸ்வாட் சுப்ரீம் அலர்னத என்னால புரிஞ்சுக்க முடியுது, என்னதான் இருந்தாலும் அது உங்களோட முகம் தானே, நான் ஒரு பையனா இருந்தும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் கூட அப்படிதான் பண்ணிருப்பேன்றான். சாதாரண மனுஷன் அப்படி ரியாக்ட் பண்றது இயற்கை தான், ஆனா நான் ஒரு ஸ்வாட் சுப்ரீம், அந்த நேரத்துல அப்படி நான் அலர்னதுக்கு பதிலா மூஞ்சிலே நான் குத்து வாங்கியிருக்கணும். இப்ப புரியுதா எதுக்காக நான் திருப்பி வந்திருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு புரியுதுன்றான். அப்ப மறுபடியும் என் கூட சண்டை போடுவியான்னு கேட்டதுக்கு முடியாது, இந்த ஒரு வாட்டி என்னோட லக்கை என்ஜாய் பண்ண விட மாட்டீங்கன்னு திருப்பி கேட்கிறான். அதுக்கு ஒரு லுக் விட்டுட்டு நான் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அவரை தவிர்த்து நம்ம கல்ட்ல யார் கூடயுமே நான் தோத்துறக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அது யாரா இருக்கும்னு திங்க் பண்றான். யாரா இருக்கும்னு கெஸ் பண்ணிட்டு ஒருவேளைன்னு ஹீரோ அதை சொல்ல வரும்போது ஆமா நம்ம கல்ட் லீடர் கிட்ட தான் நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்றாங்க. அதை கேட்ட ஹீரோ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். அப்போ நீ எதுவும் மரியாதை குறைவா யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை கிளியர் பண்ணிக்கிறேன், நம்ம கல்ட் லீடர் மேல நான் வச்சிருக்கிற மரியாதையை நீ கொச்சப்படுத்தாதன்றாங்க. இல்ல நான் எதுவும் தப்பா யோசிக்கல, ஆனா என்னோட அப்பா மேல எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு மரியாதைன்னு கேக்குறான். அதை கேட்டும் அவங்க எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. அதை நோட் பண்ண ஹீரோ இந்த விஷயத்துல என்னோட அப்பாவை இழுத்தது தான் அவங்களோட கடைசி முயற்சியா இருக்கணும், சரி இவ்வளவு தூரம் வந்துட்டதுனால இதுக்கு நான் ஒத்துக்கிறது தவிர்த்து வேற வழி இல்லைன்னு திங்க் பண்ணிட்டு சரி என்னோட அப்பா கிட்ட பண்ண ப்ராமிஸ நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஃப்ளவர் ஸ்வாட் சுப்ரீமோட மூஞ்சு மறுபடியும் பிரகாசமாகுது. அதை பார்த்த ஹீரோ இப்போ உங்களுக்கு திருப்தியான்னு கேக்குறான். அதுக்கு நிச்சயமான்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் பேனல்ல 2 பேரும் சண்டை போட தயாராகிறாங்க. இந்த சண்டையில என்னோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்றேன்றான். நானும் எதிர்பார்க்கறது அதான்றாங்க. 2 பேரும் அவங்களோட கத்தியை வெளியில எடுத்துட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்வாட் சுப்ரீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கே ஹீரோவோட ஃபேஸை டார்கெட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கரம் வச்சு தான் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ அதுல இருந்து டாட்ஜ் பண்ணி அவங்கள கவுண்டர் அட்டாக் பண்றான். அதை அவங்களோட கத்தியால பிளாக் பண்றாங்க. இந்த வாட்டி ஹீரோ அவங்கள பார்த்து சார்ஜ் பண்றான். அவனோட மல்டிபிள் ஷேடோஸ் அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அவங்கள நோக்கி வந்த எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிட்டு ஹீரோ மேல இருந்து அட்டாக் பண்ண போறத நோட் பண்ணதும் அதை கேஷுவலா அவங்களோட கத்தியால பிளாக் பண்ணி அப்படியே ஹீரோவை சைடுக்கா தள்ளுறாங்க. ஒரு வழியா ஹீரோ லேண்ட் ஆகுறான். ஆனா அவன் ரிகவர் பண்றதுக்கு டைமே கொடுக்காம மறுபடியும் ஹீரோவோட ஃபேஸை டார்கெட் பண்றாங்க. சந்தேகமே இல்லைங்க, கரம் வச்சு தான் ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. தொடர்ந்து அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில 2 பேருமே விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல 2 பேரோட கத்தியும் அவங்க ஆப்போனன்ட்டோட கழுத்தை டார்கெட் பண்ணுது. அப்ப அவங்க அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி பக்கத்துல இருக்க காட்டு பகுதிக்கு போறாங்க. சண்டை நீண்டிக்கிட்டே போக போக ஜெயிக்கணும்ன்ற நோக்கம் 2 பேருக்குமே இல்லாம போயிருச்சு. ஒரு பாயிண்ட்ல ஹீரோ நேரம் காலம் சுத்தி என்ன இருக்குதுன்றத கூட மறந்து அவனோட மேக்ஸிமம் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். கண்டிப்பா ஸ்வாட் சுப்ரீமும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க போல. அவங்களோட கில்லிங் இன்டென்ட் கம்ப்ளீட்டா காணாம போனது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஹீரோவோட மூஞ்ச டார்கெட் பண்ணாம அவங்களோட ஸ்வாட் டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்றதுலே குறியா இருந்துச்சு. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இவங்க நிஜமாவே ரொம்ப இம்ப்ரெசிவ் தான். ஸ்வாட் சுப்ரீம்ன்ற டைட்டிலுக்கு தகுதியானவங்க இவங்க மட்டும்தான். இப்படி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. இது நிஜமாவே உற்சாகமா தான் இருக்கு. இந்த நிமிஷத்துல எங்க 2 பேரோட மனசுலயும் மார்ஷல் ஆர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த உற்சாகம் வாழ்வா சாவான்னு நான் போட்ட சண்டையில கிடைச்ச அனுபவத்தை எல்லாம் மிஞ்சிருச்சுன்னு. நெக்ஸ்ட் பேனல்ல 2 பேரும் மூச்சு வாங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க மனசார சண்டை போட்டுக்கிட்டாங்க போல. நீங்க உங்களோட கில்லிங் ஸ்ட்ரைக்கே யூஸ் பண்ணல, அதனால இந்த மேட்ச்ல நான் தோத்துட்டேன்றான். நீ கூட தான் உன்னோட கில்லிங் ஸ்ட்ரைக்கே யூஸ் பண்ணலையேன்னு கேக்குறாங்க. அதுக்கு இல்ல, நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னோட பெஸ்ட் இவ்வளவுதான்றான். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தேங்க்யூ செகண்ட் டைம் மாஸ்டர்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்க மனசுல இருந்த குழப்பம், வெறி, கோபம் எதுவுமே இல்லாம எதையோ அடைஞ்ச மாதிரி அவங்க மனசு தெளிவாயிருச்சு. ஹீரோவும் அவங்க போறத பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அடுத்த நாள் அதே இடத்துல மறுபடியும் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. நேத்து நமக்குள்ள நடந்த சண்டைக்கு அப்புறமா நான் போய் ஒரு நாள் ஃபுல்லா தூங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தோத்தப்போ எனக்கு தூக்கமே வரல. ஆனா நேத்து நம்ம 2 பேருமே ஜெயிக்கல, இருந்தும் நான் நிம்மதியா தூங்கினேன். என்னோட வாழ்க்கையிலேயே இவ்வளோ நிம்மதியா நான் தூங்கினதே கிடையாதுன்னு சொல்றாங்க. நீங்க எப்பவும் நல்லா தூங்க மாட்டீங்களான்னு கேக்குறான். அதுக்கு ஆமா, இப்படி ஆழ்ந்து ஒரு வாட்டி கூட நான் தூங்கினதில்லை. அதனால நான் என்ன யோசிச்சேன் தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்படி என்ன யோசிச்சீங்கன்னு திருப்பி கேட்டதுக்கு, இப்படி ஆழமான தூக்கம் வேணும்னா ஒருவேளை எல்லா நாளும் நான் சண்டை போடணுமான்றாங்க. அதை கேட்ட ஹீரோ என்னதுன்னு கேட்டுட்டு லைட்டா பதறான். ஒரு பழமொழியே இருக்கு, எதுனாலும் 3 வாட்டியாச்சும் பண்ணணும்னு. அதனால இன்னைக்கு மட்டும் நம்ம சண்டை போடுவோமான்னு கேக்குறாங்க. அதை கேட்ட ஹீரோ சிரிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு அவனோட கத்தியை வெளியில எடுக்கிறான். ஃப்ளவர் ஸ்வாட் சுப்ரீமா அவங்களோட கத்தியை வெளில எடுக்கிறத காட்டுறாங்க. இதோட சாப்டர் 42 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.